முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக சிறையிலிருந்து விடுதலையான சாந்தன் இன்று காலமான நிலையில் அவரது மறைவு அநியாயமான சட்டக்கொலை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். அது நீதிமன்றமே 29ஆம் தேதிக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும்போது இன்னைக்கு இரவு அனுப்பலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்கும் போது ஏதோ இது திரைப்படங்களில் வர உச்சக்கட்ட காட்சி மாதிரி இருக்கு. எல்லாம் செஞ்சு வந்து கடைசியாக இது எப்படி இது வந்து இதை நாங்கள் யாரையும் இப்போ நியாயமாக ஒரு கொலை, இது சட்டக்கொலை, இது அப்படி தான் சொல்லணும். சட்டப்படி இது ஒரு கொலை. நீதி இருக்கிறவங்களையாவது இதெல்லாம் பேசி கொண்டு இருக்காம கருணை அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் நீங்கள் அணுகணும். அதுதான் முக்கியம். மீதி இருக்கிற பிள்ளைகள் இப்போ அண்ணன் ஜெயக்குமாருக்கெல்லாம் கண் பார்வை போயிடுச்சு. அதே மருத்துவத்தை முறையாக கொடுக்கல, அவசரமாக பண்ணி அது பார்வை சரியாக வரல. தம்பி பயாசுக்கு உடம்பு முடியல. அதுக்கப்புறம் முருகன், 3 பேருமையாவது அவங்கவுங்க இப்போ ஜெயக்குமார்கள்லாம் அவங்க மனைவி இந்த மண்ணின் மகள். தம்பி முருகன் எப்படி எங்கள் அக்கா நளினி இந்த ஊர் மகளை திருமணம் பண்ணாரோ அதே மாதிரி அவள் இந்த ஊரில் இருக்கிற பெண்ணை தான் அவர் நேசித்து திருமணம் பண்ணிக்கிட்டார். அவரை விடுதலை பண்ணிங்கன்னா நேராக அந்த வீட்டுக்கு வருவார், இல்லை விரும்பிய நாட்டுக்கு செல்வார். அதனால் அவரெல்லாம் விடுதலை செய்யறதுல எந்த சிக்கல் இல்லையே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.